ஸோ வணக்க மக்களே, நான் தான் அவங்க எஸ்கே பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா OB51 அப்டேட் கூடிய ஜோன் சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே ஏகப்பட்ட வீடியோ வந்து ஜோன் சிலைக்கும் போட்டிருந்தாலுமே இந்த ஒரு 51 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஜோன் வந்து புதுசாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜோன் சிலை அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்க, அதனால உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. நம்ம மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டீம்மேட்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு ஆடம், இரண்டாவதா பாத்தீங்கன்னா மாட்டு டான்ஜியோ, கடைசியா பாத்தீங்கன்னா மாட்டு ஈஸ்போர்ட்ஸோட ஆக்டிங் கில்ட் ரீடர் எஸ்ஏ அபிஷியல் ப்ரோ. இவங்கலாம் மாட்டு பிராண்டான ஒரு தூண்கள். இப்போ மெயின் மேட்ருக்கு வேணா இப்போ புதுசா விட்டுருந்த லோட் அவுட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அத மாதிரி இல்லாம இந்த தடவை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜோட கொடுத்துருக்கானுங்க. இந்த 4 லோட் அவுட்ல ஒரு முக்கியமான ஜோன் சிறைக்குன்னு ஒரு பார்ட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா டாக்டிக்கல் மார்க்கெட் தான். ஏன் ப்ரோ டீம் பூஸ்டர் வந்து நல்லா உதவியா இருக்குமே, அது வந்து வேஸ்ட்ஃபுல்லாம் கிடையாது நீங்க கேட்கலாம். அதை விட பெஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டிக்கல் மார்க்கெட் தான் ரொம்ப பெஸ்ட். இப்போ வளவலன்னு பேசாம பாத்தீங்கன்னா மேட்ச்க்குள்ள போய் ஜோன் சிறை பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னால இந்த வீடியோ எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா வந்து முடிக்கிறேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தெரியறதுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய வந்து ஜோன் சிறையை பத்தி சொல்லியிருந்தோம். அதை பத்தி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்பனா உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஐடியா கிடைக்கும். இப்போ ஒருத்தர் ஜோன் சிறை பண்றதுக்கு ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. இங்க தான் இறங்கி வண்டி எடுத்து நான் ஜோன் சிறை பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு நான் எங்க இறங்குவேன்னு பாத்தீங்கன்னா மில்லுக்கு ரிவர்ஸ் சைடுக்கு இந்த சைட்ல இருக்க இந்த ஒரு இடத்துல தான் வந்து நான் இறங்குவேன். இங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா வண்டி இருக்கும், எப்பயாச்சும் தடவை தான் வண்டி இருக்காது. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஜீப் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா. இப்போ இந்த ஜீப்பை எடுத்து பாத்தீங்கன்னா சைட்லயே வந்து ஜோன் சிறை பண்ண போறேன். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போறேன். ஜோன் சிறை பண்றவங்க எல்லா பேரும் என்ன பண்ணுவீங்க, காயின் பிடிச்சி மெடிக்கெட் எடுக்கணும்னா இந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து காயினை மட்டும் பிடிச்சா போதும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பேக்ல வரும். சரி ப்ரோ, சாதா மெடி தான் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு சாட்சி போட்டிருக்கீங்க. நீங்க கேட்கலாம் எப்படி ப்ரோ சூப்பர் மெடி வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து இந்த வீடியோக்கு நடுவில் வந்து நான் சொல்லுவேன், அதனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாருங்க. ஒன்னு எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க பாத்தீங்கன்னா ஜோன் வந்து ஃபர்ஸ்ட் ஜோன் கவர் ஆகுது அங்க பாத்தீங்கன்னா நம்ம எண்டிங் முடிக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா கேப்டன் கிட்ட கொடுத்துருக்காங்க, அதனால பாத்தீங்கன்னா கேப்டன் போகணும். நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, காயினை மட்டும் நீங்க பிடிச்சா போதும், மற்றபடி ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. காயினை பிடிச்சி ரிவைவ் பண்றது உங்களோட வேலையே, ஜோன் சரி பண்றது இந்த ஒரு அப்டேட்ல. இப்போ அதுக்கு முன்னாடி வெஸ்ட் ஹெல்மெட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் மெடி, அதெல்லாம் வந்து வெஸ்ட் எடுத்துக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஹெல்மெட் எடுத்துக்கணும், எவன் எப்படி அடிப்பானே தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மெடி இருக்கு, நல்லா நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா காயின் பிடிக்கிறது தான் வேலை. அதனால பாத்தீங்கன்னா காயின் பிடிக்கிறது மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. நான் ஈஸியா பிடிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பைக் எடுத்து பண்ணேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இடமா போய் காயின் பிடிக்கிறது தான் வேலை. ஜோன் சரி பண்றதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம வந்து வச்சிருந்தோம். அது பாத்தீங்கன்னா பழைய வீடியோல நிறையவே போட்டிருந்தோம். ஒரு வேளை டவுட்டா இருந்தா அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா 3500 காயின் கிட்ட இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாக்டிக்கல் மார்க்கெட் ஒன்று வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒரு டாக்டிக்கல் மார்க்கெட்ல நம்மளுக்கு அதிகமா தேவைப்படக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மான்செட் இருக்கு, சப்ளை பாக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபோ பாக்ஸ். கடைசியா முக்கியமா இருக்கக்கூடியது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா கடைசி ஜோன் இல்லைன்னா அதுக்கு முந்தின ஜோன்ல நம்ம வண்டியை கொளுத்திட்டாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை காப்பாற்ற நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு ஜோன் சிறையினால நம்மகிட்ட காயின் எப்பயுமே இருக்கனால நம்மளால தப்பிக்க முடியும். இதுல நம்ம டீம்மேட்ஸுக்கு வந்து உதவியா இருக்கக்கூடியது இல்ல கடைசி ஜோன்ல ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா போல்ட் மேக்கர். இந்த ஒரு போல்ட் மேக்கரை வாங்கிட்டு நம்ம டீம்மேட்ஸ் இல்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது போட்டா கூட டேஞ்சர் ஜோன் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். டேஞ்சர் ஜோனுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா இடி டம்முன்னு என்னதான் ரொம்ப வித்தியாசமா இருந்தா கூட இது வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உதவியா இருக்கும். கடைசி இருக்கு சூப்பர் மெடிக்கெட் எப்படி கிடைக்கும்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் ஒரு சூப்பர் மெடிக்கெட் வைக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து சப்ளை பாக்ஸ். இந்த சப்ளை பாக்ஸை காயின் கொடுத்து வாங்கி மிச்சம் இருக்க 3 மெடிக்கெட் வாங்கிட்டு மொத்தமா 4 சூப்பர் மெடிக்கெட் வந்து நம்ம கையில கிடைக்கும். நம்ம தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இந்த 1000 காயின் தான் இருக்கு. இனி பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் ஜோனுக்குள்ள போனதுக்கு அப்புறமே கொஞ்சம் சேஃபா தான் இருக்கும். இனி அவ்வளோக்கா எனிமியும் வரமாட்டாங்க. முடிஞ்ச அளவு நம்மளால எவ்வளவு காயின் வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு காயின் வந்து கவர் பண்ணிடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம டீம்மேட்ஸ் டெத் ஆனா கூட ஈஸியா வந்து ரிவைவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா வேலையும் இருக்காது. அதனால காயின் பாத்தீங்கன்னா நிறையவே பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஒயிட் ஜோன் பாத்தீங்கன்னா ரெட் ஜோன் வர வரையும் வெயிட் பண்ணணும். அது வரையும் நம்ம ஜோனுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்பர் 10 வந்தா கூட பிரச்சனை கிடையாது. பொச்சினாக்குல இருந்து காயினை கலெக்ட் பண்ணிட்டு கேப்டன் வழியா எவ்வளவு காயின் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே போவேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆகாதனால நான் இதுக்கப்புறம் கேப்டனுக்குள்ள போனா வந்து செத்துருவேன்னு சொல்லிட்டு நான் வண்டியை வளைச்சிருவேன். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஃப்ளேம் ஜோன் நம்பர் 10ல ரொம்ப நேரம் இருந்தா பவர் ஜோனாவே அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகிக்கும். ஒரு இடத்துல நம்மகிட்ட எவ்வளவுதான் மெடிக்கெட் வந்து காலியானாலுமே நம்ம காயினை பிடிச்சி அந்த மெடிக்கெட் வந்து ரிப்பீட்டா எடுத்து பாத்தீங்கன்னா ஜோன் என்ட்ரி போட்டுட்டு இருக்கிற 10 பாயிண்ட் வந்து குறைச்சிட்டு பாத்தீங்கன்னா வந்து திரும்பி ஜோனுக்குள்ள போய் ஒருவேளை உங்களுக்கு மெடிக்கெட் எல்லாம் வந்து அவ்வளோக்கா வந்து டக்குன்னு தீருதுன்னா நீங்க அவ்வளோக்கா காயின் பிடிக்க முடியல. இன்குலர் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. இன்குலரும் இன்ஜின் இன்குலரும் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 5 மெடி தான் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஜோன் என்ட்ரி போட்டுருக்கா உள்ள போயிருவேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பவர் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இருக்க பைக்கை கொளுத்திட்டு பாத்தீங்கன்னா மான்செட் ட்ரக் போறேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்க வண்டியை வந்து கொளுத்திட்டா மான்செட் ட்ரக் போட்டு தப்பிக்கணும் இந்த ஒரு ஐடியா வரதுக்காக தான் இதை போடுறேன். நான் வச்சுக்கோங்க நம்ம என்ன லோட் அவுட் எடுக்கணும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் மார்க்கெட் தான் எடுக்கணும். கரெக்டா இப்போ பாத்தீங்கன்னா பவர் ஜோன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா டீம்மேட் தேடுவாங்க. அவங்கள ரிவைவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவேன். நான் வச்சுக்கோங்க இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சாதா மெடியில வேலைக்காக ஒன்லி சூப்பர் மெடிக்கெட் தான். நான் வந்து சூப்பர் மெடிக்கு லேட்டா போட்டனால பாத்தீங்கன்னா ஜோன்லேயே வந்து டவுன் ஆயிருவேன். இனி பாத்தீங்கன்னா நம்ம ரிவைவ் பண்ண டீம்மேட்டே வந்து நம்மளை வந்து ரிவைவ் பண்ணி
பண்ணிடுவாரு ஜோன் வரதுக்குள்ளேயும். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். முக்கியமான ஜோன் சரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் வேறுக்குன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் திரும்பியும் சொல்ல விருப்பம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க பார்க்காதவங்க. பக்கத்தில் வெண்டிங் மிஷின் இருந்து ரிவே பண்ணிட்டு உள்ள வர்றதுக்குலாம் வந்து போன வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். இந்த ஒரு இடத்துல நம்ம டீமேட்ல ஒருத்தர் வந்து டெத் ஆயிடுவாரு. சரி அவர் உயிரை கொடுத்து ரிவே பண்ணா. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து இன்னொரு ஆளும் வந்து டவுன் ஆயிடுவாங்க. சரி அவரே ரிவே பண்ண செகண்டே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான போயாவும் நம்ம டீமேட் வந்து அடிச்சிருவாங்க. இந்த ஒரு அப்டேட் ஜோன் சர்வேக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மலாக விளையாடுற பிளேயர்ஸ்லாம் வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். இந்த ஒரு வீடியோவுமே நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் ரெகுலராக ஷார்ட்ஸ் 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். எல்லாருமே வந்து பார்த்துருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணாட்டி பரவாயில்ல, அதை மட்டும் கண்டிப்பாக போட்டு போயிருங்க. பை கேஸ்.